வணக்கங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, லேடீஸ்க்கு லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டா இருக்க, அதுவும் ஒர்க்கிங் லேடீஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ற நம்ம குக்கர் பத்தி தான் பார்க்க போறோம். குக்கர்ல அலுமினியம் குக்கர் இருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் இருக்கு, அதே மாரி பிளாக் மெட்டல் குக்கர்லாம் இப்போ ரொம்ப அழகாவே இருக்கு. ரெட் மெட்டல் குக்கரும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ எந்த குக்கர் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பொதுவாவே அலுமினிய குக்கர் வந்து நாட் ரெக்கமெண்டடுங்க. ஏன்னா அலுமினியம் வந்து லைட் வெயிட்டடா இருக்கு. அது ஈஸியா ஹீட் ஆயிரும். அது மட்டும் இல்லாம நம்ம அதிக உப்புத்தன்மை இருக்க, அதிக காரத்தன்மை இருக்க பொருட்கள நம்ம சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த குக்கர் என்ன பண்ணும், அந்த உலோகத்த உணவோட மிக்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அலுமினியம் குக்கர் யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான் ரொம்ப ரொம்ப சேஃபானது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் எப்போவுமே கிராச் ஆகாது. அதே மாதிரி உணவுல எந்த ஒரு உலோகத்தையும் அது மிக்ஸ் பண்ணாது. அதோட நேச்சர் வந்து மாறவே மாறாது. அதுவே பிளாக் மெட்டல், ரெட் மெட்டல் குக்கர்ஸ்லாம் இப்போது வந்துட்டுருக்கு. அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, அலுமினியம மெட்டீரியல், பட் அதை ஒரு வேதி வினை பண்ணி தான் அந்த பிளாக் மெட்டலோ இல்லை ரெட் மெட்டல் குக்கரோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பட் என்னென்னா, ஒரு பிளாக் மெட்டலோ இல்லை ரெட் மெட்டல் குக்கரோ இல்லை பேனோ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதில் கண்டிப்பாக கிராச் விடக்கூடாது. அதாவது கீறல்கள் விழக்கூடாது. கீறல்கள் விழாத அளவுக்கு நம்ம மரத்தினால் உருவாக்கின கரண்டிகள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் அதில் கீறல்கள் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அந்த மெட்டலும் நம்ம அந்த உலோகமும் நம்ம சமைக்கும்போது உணவோட கலக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.